கடந்த ஒரு வருஷத்துல ஒரு அரசியல் கலந்துரையாடல்கள்ல அதிகம் விமர்சிக்கப்பட்ட, அதிகம் பேசப்பட்ட பேர் உங்க பேர். திருமாவளவன் கூட்டணி விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறார்? திமுக கூட்டணியில தொடர போறாரா? இல்ல கூட்டணியை மாற்ற போகிறதா? திமுக தலைமை என்ன நினைக்குது? இந்த மாதிரி நிறைய பேச்சு உங்களை மையப்படுத்தி திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே உங்களை பத்தி மட்டுமே இந்த பேச்சு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல என்ன காரணம் இருக்கு? ஸ்பெஷல் காரணம் ஏதாவது இருக்கா? அதாவது ஒரு கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறோம். அப்புறம் கூட்டணி பற்றி திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு கேட்குற கேள்வியே பொருத்தம் இல்லாமல் இருக்குது. இல்லை, நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. விவாத நிகழ்ச்சியோட தலைப்புகள், யூடியூப் சேனலோட தம்ப்நெயில், இது எதுவுமே வைகோ என்ன முடிவெடுப்பார், இடதுசாரிகள் என்ன முடிவெடுப்பாங்க, காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும், இந்த தலைப்புகளை நான் பார்க்கவே இல்லை. விசிகா என்ன முடிவெடுக்க போகிறது, திருமா என்ன முடிவெடு, இது ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டா கேட்குறேன். இதுக்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கேன். விசிகா டார்கெட் பண்ணப்படலை. உண்மையே அவங்களுடைய டார்கெட் திருமாவளவன் இல்லை, டிஎம்கே தான். டிஎம்கே தான் அவங்களுடைய டார்கெட். டிஎம்கே அலையன்ஸ் தான் அவங்க டார்கெட். டிஎம்கே அலையன்ஸை வீக்கெண்ட் பண்ணணும். வீக்கெண்ட் பண்ணால் யாரை ப்ரொவோக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணதில் என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். என்ன சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியாது. நாங்கள் ஆக்டிவாக ஃபீல்டில் இருக்கிறோம், விமர்சிக்கப்படுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் 24/7 நாங்கள் இஷ்யூ பேஸ்டு போய்கிட்டே இருக்கிறோம், மக்களோட நிற்கிறோம். ஐடியாலஜிக்கல் பேஸ்டு மக்களோட நிற்கிறோம். இப்போ நாங்கள் கண்டென்ட் கொடுக்குறோம். நாங்கள் இது மாதிரி தேசத்தை காக்கிறதுக்காக பேரணி நடத்துகிறோம், கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுக்காக பேரணி நடத்துகிறோம், மதச்சார்பின்மையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், மது போதையை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். இந்த மாதிரி நாங்கள் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால அது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.